அனைவருக்கும் அன்பு வணக்கம். முதல்லயே ஒரு சில விளக்கங்களை கொடுத்துடுறேன். இது புலி ஜோசியம் இல்லைங்க, புலி டைகர் ஜோசியம் தான். பாருங்க, மேல புலி பொம்மெல்லாம் வச்சுக்கிறேன் நானு. அதுக்கப்புறம் அது பலகாரம் இல்லைங்க, பரிகாரம்னு தான் நான் சொன்னேன். அது எடிட்டர் தம்பி வழக்கம் போல இந்த மாதிரி சொதப்பிட்டான். சரி, சில பேருக்கு அப்படி படிக்கும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். நம்ம தம்பிக்கு எழுதும் போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது. அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. எல்லாம் சரிதான். என்ன திடீர்னு ஜோசியத்துல இறங்கி போட்டீங்க? அது கூட கிளி ஜோசியம் கேள்விப்பட்டுக்கிறோம். எதனா புலி ஜோசியம் அப்படின்றீங்களா? இது வேற ஒண்ணும் இல்லைங்க. கிளி ஜோசியம் அப்படின்னாலே இப்போ கொஞ்சம் எல்லாருக்கும் பயமா இருக்குது. இந்த கடலூர்ல ஒரு ஜோசியர், அவர் தங்கர் பச்சான் பாமக கேண்டிடேட், அவர் ஜெயிப்பார்னு சொல்லிட்டார். அதனால ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாக அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தாருங்க. அதுல அவர் என்ன சுட்டி காமிக்கிறாருன்னா, இவரு எத்தனை காலமா இந்த கிளி ஜோசியம் பார்த்து நிற்கிறார். அப்பெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? இப்போ பாமக வேட்பாளர் ஜெயிப்பார்னு சொன்ன உடனேதான் நீங்க நடவடிக்கையில் ஏறுவீங்களா? இதெல்லாம் தவறான செயல் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருங்க. சரிங்க, இத்தனை நாளா அந்த கிளி ஜோசியக்கார் கண்ணில் படல. இப்போ தங்கர் பச்சானுக்கு ஜோசியம் சொன்ன உடனே அதை நிறைய பேர் படம்லாம் எடுத்து சோசியல் மீடியால ஷேர் பண்ணிக்கிறாங்க. அது காவல்துறை கண்ணில் பட்டிருக்குது, நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நாமளே பாத்தீங்கன்னா எத்தனை போஸ்ட் பாக்குறோம், இது காவல்துறை கண்ணில் படும் வரை ஷேர் செய்யவும் அப்படின்னு. நிஜமாவே அக்கறை இருந்ததுன்னா நேரா போலீஸ்க்கு ஒரு இமெயிலையோ இல்ல அவங்க நிறைய இந்த உதவி எண்கள் கொடுத்துருக்காங்கல்ல, அதுலயோ பண்ணிருக்கலாம். ஆனா இவங்களுக்கு அக்கறை இருக்கணும் அப்படின்னு காமிக்கிறதுக்காகவே சில பேர் என்ன பண்றாங்க, இது உரியவர்கள் கண்ணில் படும் வரை ஷேர் செய்யவும் அப்படின்னு. அதெல்லாம் நடக்குது இல்லையா? சோ அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். புது வளர்ச்சியின் யுகம் இதுவே, மோதி இதில் தனித்து இல்லை. புது வளர்ச்சியின் யுகம் இதுவே, மோதி இதில் தனித்து இல்லை. முழு பாரதம் மோதியின் குடும்பமே. மீண்டும் வேண்டும் மோதி அரசு, மீண்டும் வேண்டும் மோதி அரசு. மோதியின் தலைமையிலே நாடு புகழ் பெற்றதே, மோதியின் ஆட்சியிலே புது நம்பிக்கை வந்ததே. ஆலமர நிழலாக தாய்மாரின் தலைமகனாக சமையலறையின் புகை போக்கினார், தந்தையின் நோய் குறைத்தார். அன்பு சகோதரனாக சகோதரிக்கு துணை நின்றார். முழு பாரதம் மோதியின் குடும்பமே. மீண்டும் வேண்டும் மோதி அரசு, மீண்டும் வேண்டும் மோதி அரசு. மோதி புதுவானம் காட்டினார், மகள்கள் கல்விக்கு உதவினார், வாழ்வை சிறப்பாக்கினார். இளைஞருக்கு தோள் கொடுத்தார், சிறியவரோ பெரியவரோ மோதியின் குடும்பம் பெரியதே. சுகதுக்கத்தில் துணை இருப்பார். மோதியின் வீடு பாரதம், கடும் புயலோ சூறாவளியோ அவர் போராடிடுவாரே. புது வளர்ச்சியின் யுகம் இதுவே, மோதி இதில் தனித்து இல்லை. முழு பாரதம் மோதியின் குடும்பமே. மீண்டும் வேண்டும் மோதி அரசு, மீண்டும் வேண்டும் மோதி அரசு, மீண்டும் வேண்டும் மோதி அரசு, மீண்டும் வேண்டும் மோதி அரசு. தாமரைக்கு வாக்களியுங்கள், பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள். ரைட், இப்ப நம்ம ஜோசியத்துக்கு போலாம் நண்பர்களே. வழக்கமா ஜோசியம் அப்படின்னு எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஆஹா, இந்த 2024 தேர்தல் முடிவுகள் அட்லீஸ்ட் தமிழகத்துல 39+1 தொகுதிகள்ல யார் யார் எங்கெங்க ஜெயிப்பாங்கன்னு நாம அதுக்குள்ள போவே மாட்டோம். ஏன்னா இவங்க ஜெயிப்பாங்க அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளியா இருந்தாலும் புலியா இருந்தாலும் எங்களுக்கு ஒண்ணுதான் அப்படின்ட்டா என்ன பண்றது? அதனால நம்ம சேஃபா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு
யார் ஜெயிச்சா என்ன ஆகும், யார் தோத்தா என்ன ஆகும், அதை பத்தி பார்க்கலாமா? மகாபாரதத்துல சகாதேவனை கேக்குறாங்க, இந்த யுத்தத்தை நிறுத்த முடியுமா அப்படின்னா தாராளமா நிறுத்தலாம் அப்படின்றாராம். எப்படி சொல்லு அப்படின்னு உடனே, திரௌபதியோட கூந்தலை வெட்ட வேண்டும், அர்ஜுனனை கொல்ல வேண்டும், கிருஷ்ணா உன்னை அப்படியே கட்டி போடணும் அப்படின்னாராம் சகாதேவன். கிருஷ்ணர் கேக்குறாரு, திரௌபதி தலைமுடிய ஒன்னா வெட்டிடலாம், அர்ஜுனனை பீமன் இவங்கெல்லாம் கூட கொன்னுடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன கட்டி போட முடியுமா அப்படின்றாரு. அதையும் செய்து காண்பிக்கின்றார் சகாதேவன். சரி, இருந்துட்டு போட்டோம். அப்போ இன்னென்ன நடந்தால் இப்ப இப்படி ஆகும் அப்படின்றத பத்தி மட்டும் நம்ம பேசலாம் இன்னைக்கு. முதல்ல இந்த 40 தொகுதிகள் 40ஐயும் ஒட்டுகா, ஒண்ணு திமுக அணி, இல்லைன்னா அதிமுக அணி, இல்ல பாஜக அணி அப்படியே ஸ்வீப் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கா அப்படின்னா இன்றைய கள நிலவரத்துல அதற்கான வாய்ப்புகள்லாம் இல்லவே இல்லை ராசா. அடுத்த சினாரியோ என்ன அப்படின்னா, 2 அணிகள் மட்டுமே இந்த 40 ஷேர் பண்ணிக்கிறது. அது எத்தனை நம்பர் அப்படின்றது வேற விஷயம். ஒண்ணு திமுக அதிமுக இவங்க 2 பேர் மட்டும் ஜெயிக்கிறாங்க, பாஜக அணி ஜெயிக்கல, இல்லைன்னா திமுக பாஜக, அப்படி இல்லைன்னா அதிமுக பாஜக, இந்த காம்பினேஷன்ல தான் ஜெயிக்கிறாங்க. ஒரு அணி வந்து டோட்டல் வாஷ் அவுட், அப்படி ஒரு சினாரியோ பார்க்கலாம். இல்லைன்னா திமுக அதிமுக பாஜக 3 அணிகளும் ஏதோ சில நம்பர் ஆஃப் சீட்ல ஜெயிக்கிறாங்க, பட் அந்த 40 இந்த 3 பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது ஒரு சினாரியோ. சரி, இது எது ஒண்ணா வந்துட்டு போட்டோம், அது இல்ல விஷயம். இதனுடைய எஃபெக்ட் 2026ல எப்படி இருக்கும்? ஏன்னா அண்ணாமலை அவர்கள் பேசும்போது சொல்லியிருக்காரு, 2026ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், அதுக்காகத்தான் நான் வந்துக்கிறேன் அப்படின்னு பேசியிருக்காருங்க. நாமளும் பல தடவை சொல்லியிருக்கோம், இந்த 2024 அப்படின்றது இன்றைக்கு இங்க இருக்கிற பல கட்சிகளுக்கு வந்து ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்த போவது அல்ல. ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க சாலிடா இருக்காங்க, இங்கேருந்து ஜெயிச்சுதான் வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்றது கிடையாது. திமுகவை பொறுத்த வரைக்கும் 40 ஜெயிச்சாலுமே ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அங்க பாஜக தான் வரப்போகின்றது. ஸோ கடந்த 10 வருடமா என்ன இருக்கோ அதே மாதிரி தான் கண்டினியூ ஆக போகுது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சாலும் இன்னும் பிரயோஜனம், ஆளுங்கட்சியாவும் இல்லை எதிர்கட்சியாவும் இல்லை, இங்கேயும் வந்து எதிர இருக்கும் மத்தியிலையும் எதிர இருக்கும் போது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அதனால அவங்களுக்கும் அதனால இம்பாக்ட்ன்றது கிடையாது. ஆனா எதுக்காக எல்லாம் வந்து மும்முரமா வேலை செய்யறாங்கன்னு சொன்னா, 26 சட்டமன்ற தேர்தல், 26 இல்ல 25 வாட் எவர் இட் மேபி, அதுக்கு வந்து இந்த களத்துல எஸ்டாப்ளிஷ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மந்திரிகள் இவங்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு போகும்போது பல இடங்கள்ல ஜனங்கள்லாம் சரமாரியா கேள்வி கேட்கறாங்க. நிறைய நியூஸ் நம்ம பாக்குறோம், வீடியோ பாக்குறோம், ஜனங்க கேள்வி கேட்கிற மாதிரி, இந்த வெள்ளத்தும் போது என்ன பண்ணீங்க, மழையும் போது என்ன பண்ணீங்க, இத்தனை வருஷத்துல எங்களுக்கு என்ன பண்ணீங்க, எங்களுக்காக எதுவுமே செய்யல, அதை செய்யறேன் இதை செய்யறேன், நீங்க ஒண்ணுமே நீங்க செய்யல அப்படின்னு சரமாரியா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஆச்சரியமாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. மக்கள் வந்து தங்களது உரிமைகளுக்காக குரல் கொடுக்க தொடங்கி விட்டனர். ஏங்க அது எலெக்ஷன் டைம்ல தான் கேட்பாங்களா அப்படின்னா, அது சரி, எலெக்ஷன் டைம்ல தானே எம்பி எம்எல்ஏ எல்லாம் பார்க்க முடியுது, மற்ற நேரத்துல எங்க பார்க்க முடியுது? அப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா மனு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய கியூல நிக்கணும், ஒரு அதிகாரி கிட்ட தான் பெரும்பாலும் கொடுக்க முடியும். இல்ல எங்கேயாவது ஒரு மாநாடு அப்படின்னா அப்படி மேடையில இருக்கும்போது மந்திரி எம்எல்ஏ பார்க்க முடியும். ஒரு சாதாரண குடிமகன், ஒரு விஐபி அவங்க முன்னாடி பக்கத்துல போய் நின்று கேட்கணும்னா எலெக்ஷன் டைம்ல தான் முடியும், மற்ற நேரத்துல முடியவே முடியாது. அதனால அதை பயன்படுத்திக்கிறாங்க ஜனங்க, கேள்வி கேட்கறாங்க, தப்பே கிடையாது. ஆட்சிக்கு வந்த 3 வருஷத்திலேயே இவ்வளவு ஒரு மாற்றம், அதிருப்தி வந்து வெளிப்படையாக கொந்தளிப்பாக தெரிகின்றதுன்னும் போது 2026 சட்டமன்ற தேர்தல் அது எப்ப வந்தாலும் அப்போ இன்னும் பல மடங்கு அதிகமாயிருக்குமா இல்லையா திமுகவுக்கு எதிராக? அந்த நேரத்துல கூட்டணின்றது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கும் திமுகவிற்கு. ஏன்னா கூட்டணி இல்லாம அவங்களால ஜெயிக்கவே முடியாது. அதிமுக அந்த பிரச்சனை இல்லை, அதிருப்தி ஓட்டுகளை வந்து அப்படி மடமாத்துற அளவுக்கு ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இருந்தாலே போதும், கூட்டணி இல்லாம அவங்களால ஜெயிக்க முடியும் அப்படின்னு நிரூபிச்சும் காமிச்சிருக்காங்க. அப்போ 2026ல கூட்டணி கட்சிகளின் தயவு முக்கியம் அப்படின்றது நமக்கே தெரியும் போது கூட்டணியில இருக்க மற்ற கட்சிகளுக்கு தெரியாதா? இப்ப பாருங்க, 2019ல எங்களுக்கு 2 சீட்டு கொடுத்தீங்க, 2த்துலயும் ஜெயிச்சிட்டோம், அதனால இந்த தடவை 4 கொடுங்கோ அப்படின்னு திரும்ப கேட்டார். காங்கிரசும் வந்து இந்த தடவை அதிக தொகுதிகளில் நாங்கள் நிற்க வேண்டும், தொடர்கள்லாம் ஆசைப்படுறாங்க அப்படின்னு கேட்டாங்களா இல்லையா?
அடையாங்க 15-10 வாங்கின டோலர்களே வந்து இந்த தடவை அதிக சீட்டு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க சொல்ற லாஜிக் என்ன? போன தடவை எத்தனை குத்திங்களோ அதுல நாங்க ஜெயிச்சிட்டோம், அதனால இந்த தடவை அதிகம் வேணும் அப்படின்னா நீங்க கணக்கு பாருங்க. அப்ப திமுக கூட தான் போட்டியிட்ட அத்தனை தொகுதியிலையும் ஜெயிச்சிட்டாங்க. அப்ப அவங்களும் கேட்க மாட்டாங்களா நாங்களும் அதிக சீட்ல நிக்கணும் அப்படின்னு? சோ இவங்க வந்து கேட்கறது தப்பு. ஆனா கேட்டாங்க. ஆனாலும் கொடுத்ததை வாங்கிக்கினாங்க. வேற வழி கிடையாது. பட் 2026ல இந்த மாதிரி கொடுத்ததை வாங்கின்னு போக மாட்டாங்க. ரெண்டாவது, இவங்க இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தும் போது இந்த மக்களுடைய கேள்வி கணைகள் அப்படின்றது யாருக்கும் தெரியல. ஆஹா, ஜனங்கள்லாம் வந்து ஆட்சியில ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்கோ, ஆட்சிக்கு வந்து பயங்கர ஆதரவு இருக்குது, இப்படிதான் நினைச்சிருந்தாங்க கூட்டணி கட்சிகள்லாம். இப்போ நேருக்கு நேரா கேட்கிற கேள்விகள்லாம் முதல்லயே தெரிஞ்சிருந்தா இவங்களும் கொஞ்சம் அதிகமா கேட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு. நாமினேஷன்ல, அதனால இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா 26ல நிச்சயமாக கூட்டணி கட்சிகள்லாம் அதிக அளவுல சீட்டுகளை கேட்பார்கள். இன்னும் சொல்ல போனா திருமா அவர்கள், காங்கிரஸ் இவங்கெல்லாம் வந்து கூட்டணி ஆட்சி வேண்டும் அப்படின்னு டிமாண்ட் வைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. எப்படி சார்னு கேக்குறீங்களா? மத்தியில பாஜக ஆட்சி வரப்போகின்றது. அதுக்கப்புறம் வழக்குகள், இன்னும் பல வழக்குகள் புதுசா வரலாம். இருக்கின்ற வழக்குகள் வந்து துரிதப்படுத்தப்படலாம். சிக்கல் அதிகரித்துக் கொண்டே போகும். அப்போ கூட்டணி இல்லாமல் தேர்தலையே சந்திக்க முடியாத நிலைமை திமுகவுக்கு வரும். அப்போ எத்தனை சீட்டு கேட்டாலும் கொடுத்து அவங்கள ரீட்டைன் பண்ணிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் திமுக. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? இல்லைன்னா என்னங்க, நாங்க அதிமுக கூட்டணிக்கு போறோம், தாராளமா போலாம், தப்பே கிடையாது. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு, பயம் எதற்கு? ஒரே ஒரு காரணம் சொல்லலாம். திமுக வந்து மக்கள் விரோத கொள்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. பாஜகவுக்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றது. இது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால நாங்க திமுக கூட்டணியை விட்டு அதிமுக கூட்டணிக்கு போறோம். நான் முடிச்சு போச்சு. யாரும் ஒண்ணும் கேட்க முடியாது. அது எப்படி மறைமுகமா இத்தனை வருஷமா அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? எல்லாம் அரசியல், அவ்வளவுதான், விட்டுருங்க. அதிமுகவும் ரொம்ப சந்தோஷமா 2 கரங்களை நீட்டி அவங்களை வரவேற்று கூட சேர்த்துப்பாங்க. பட் அவங்க கேட்கிற அத்தனை தொகுதிகளை கொடுக்க முடியாது. இருந்தாலும் ஏதோ ஒரு சில தொகுதிகளை கொடுத்து கூட்டணியில வச்சுப்பாங்க. அப்ப திமுகவுடைய நிலைமை என்ன ஆகும்? ஒரு பக்கம் மத்தியிலேருந்து நடவடிக்கைகள் பாயும், இன்னொரு பக்கம் அதிமுக இங்க ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இவங்க சைட்ல இருந்தும் நிறைய நடவடிக்கைகள் பாயும். அப்ப என்ன பண்ணுவாங்க திமுக? கஷ்டம் இல்லையா? அதை தடுக்கணும்னா என்ன பண்ணணும்? வெரி சிம்பிள். இதைத்தான் நாம அணிலேருந்து சொல்லிட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து விலாவாரியா சுருக்கமா நான் சொல்றேன். இங்க அதிமுக ஒரு பொட்டன் ஃபோர்ஸா இருக்கு. இந்த கூட்டணியில் இருக்க கட்சிகள்லாம் அந்த பக்கம் போவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னும் போதுதானே வந்து திமுக பயப்படணும். அதிமுக அப்படின்றது ஸ்பென்ட் ஃபோர்ஸ், ஒரு சக்தியே கிடையாது, ஒதுக்கப்பட்டு விட்டது, அந்த கட்சி ஓரங்கட்டப்பட்டு விட்டது அப்படின்னு ஆயிடுச்சுன்னா இந்த கூட்டணி கட்சிகள்லாம் யாரோட போய் சேருவாங்க? பாஜகவோடையா? சான்ஸே கிடையாது. அப்போ என்ன ஆகும்? கூட்டணி கட்சிகள் அவங்க வந்து கூட்டணி விட்டு வெளில போறோம் அப்படின்னு மிரட்ட முடியாது. ஏன்னா போறதுக்கு இங்க எதிர்க்க ஒரு அணி இல்லை அதிமுகன்ற பேர்ல. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? 2024 பாராளுமன்ற தேர்தல்ல அதிமுக எந்த தொகுதியிலும் ஜெயிக்க கூடாது. அப்படி ஒரு சினாரியோ வந்தது அப்படின்னு சொன்னா திமுக சேஃப். இப்பெல்லாம் சமையலறையில சமைக்கிறப்ப கண்ணீரே வரதில்ல. இலவச எல்பிஜி கனெக்ஷன் கொடுத்ததாலதான். ஒரு அம்மாவின் சமையலறையும் புகை இல்லாம இருக்கும். இதுதான் மோடியின் கேரண்டி. தாய்மார்கள் சகோதரிகளோட வழி அவருக்கு தெரியும். அதனாலதான் நாங்களும் உறுதியா இருக்கோம். மீண்டும் வேண்டும் மோடியின் அரசு. இதுதான் எங்களுடைய கேரண்டியும். தாமரைக்கு வாக்களியுங்கள், பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள். இப்போ ஒரு கேள்வி வரலாம். சரிங்க, என்னதான் வந்து அதிமுக வந்து நீங்க ஒரு சீட்டு கூட ஜெயிக்காம பாத்துக்கினாலும் அந்த கட்சி தொண்டர்கள் அப்படின்றது அப்படியே தான் இருப்பாங்க. சோ பெருசா சாதிக்க முடியாட்டாலும் அங்க கூட்டணியில இருக்க கட்சிகள்லாம் இல்லைங்க பரவாயில்ல, அவங்க போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஜெயிக்காட்டாலும் இந்த தடவை நாங்க ஜெயிக்க வைப்போம் அப்படின்ட்டு இந்த பக்கம் போறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு இல்லையா? அவங்களுடைய டிமாண்ட் எல்லாம் இவங்க ஒத்துக்காத பட்சத்துல இன் டர்ம்ஸ் ஆஃப் சீட்ஸ் அதுக்கு என்ன பண்ணணும்? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க? 2ல நின்றோம், 2 ஜெயிச்சிட்டோம், 4 கொடு தானே கேட்டீங்க.
அப்ப 2ல நின்று 1த்துல தான் ஜெயிச்சிருந்தாங்கன்னா அப்ப இவங்க சொல்லுவாங்க 1 தான் கொடுப்போம். கரெக்டா? ஒரு பாசிபிலிட்டி இருக்குல்ல. அதே மாதிரி டோலர்கள் 2 4 குத்திங்க 4 ஜெயிச்சிட்டோம் அப்படின்னாங்க. அந்த 4ல இந்த தடவை 2 தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப சட்டமன்ற தேர்தலில் வந்து எங்களுக்கு இத்தனை சீட்டு கொடுங்கன்னா என்னங்க நீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆறு 1 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு செல்வாக்காட இருக்கும் போதே நீங்க வந்து தோத்து போட்டீங்க 2 சீட்ல. இப்ப சட்டமன்றத்துல வந்து நீங்க எத்தனை சீட்டு கேட்குறீங்க? 21ல கொடுத்ததோட கொஞ்சம் குறைச்சி கொடுத்துக்கிறோம். அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கங்க. அப்பதான் வந்து நம்ம கூட்டணியோட ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ அதுக்கு திருமா அவர்கள் கட்சியிலும் கம்யூனிஸ்ட் கட்சியிலும் ஒரு சிலர் தோற்க வேண்டும். அப்பதான் வந்து டிஎம்கே 2026 எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியும். சரி சார், அப்ப காங்கிரஸ் மட்டும் அப்படின்னா கரெக்ட். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஆட்சியில் இருக்குமா இல்லையா அதை பத்தி கவலையே கிடையாது. எப்படி இருந்தாலும் அவங்க வந்து அந்த எதேச்சாதிகார போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்கோர்ஸ் ராகுல் காந்தி அவர்கள் தலைவராக இருக்க வரைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரிதான் அவங்களும் நடந்துப்பாங்க. அதே மாதிரி இத்தனை சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்ப அவங்களும் வந்து கொடுக்கப்பட்ட சீட்டுல ஒரு சில சீட்டுகள்ல தோக்குறாங்க அப்படின்னு சொன்னா சட்டமன்ற தேர்தலை டிமாண்ட் பண்ண முடியாது. எல்லாத்தையும் விட முக்கியம், இப்போ இவங்க எல்லா சீட்லயும் ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா ஏதோ இவங்களுடைய சொந்த பலத்துல ஜெயிச்சா மாதிரி ஒரு கற்பனையில மிதக்க ஆரம்பிப்பாங்க. எஸ்பெஷலி காங்கிரஸ். அவங்க தனியா நின்று எங்கேயுமே ஜெயிக்க முடியாது. காங்கிரஸோ இல்ல கம்யூனிஸ்டோ இல்ல விசிகாவோ, அது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி திமுகவும் தனியா நின்று ஜெயிக்க முடியாது. பட் கூட்டணி அப்படின்னும் போது திமுகவுடைய பலம் பெருசா இவங்களுக்கு உதவுகிறது. இவங்களுடைய வாக்கு வங்கி அவங்களுக்கு ஒரு சின்ன அளவுல உதவுகின்றது. அவ்வளவுதான். அப்போ இவர்கள்லாம் வந்து ஒரு சில இடங்கள்ல தோத்துட்டாங்கன்னு சொன்னா அதிமுக ஸ்பெண்ட் ஃபோர்ஸா இருக்க நிலைமையில இவங்க அங்க போனாலும் எதுவும் சாதிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி இன்டாக்ட். ஆனா இப்படி இல்லாம அதிமுக லெட் அஸ் சே ஒரு 10 இடங்களில் ஜெயித்து விடுகின்றது அப்படின்னு வச்சுக்கோங்க. திமுக கூட்டணி 30, அதிமுக 10 அப்படின்னு ஆயிடுச்சுன்னா நிச்சயமா திமுகவுக்கு இது மிகப்பெரிய தலைவலியாக இருக்க போகின்றது. ஏன்னா 2026ல அத்தனை கூட்டணி கட்சிகளும் வந்து பயங்கரமா டிமாண்ட் பண்ணுவாங்க. இத்தனை சீட்டு கொடுங்க, கூட்டணி ஆட்சி, துணை முதல்வர், இப்படிப்பட்ட கோரிக்கைகள் எல்லாம் வரும். இந்த டிமாண்ட் எல்லாம் ஒத்துக்கல அப்படின்னு சொன்னா அப்ப நாங்க தாராளமா அதிமுக கூட்டணிக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க திமுக? சோ இந்த ஒரு சினாரியோ மட்டும்தான், அதாவது திமுக பாஜக இவர்கள் 2 பேருமே இந்த 40 பங்கிட்டுக் கொள்வது அப்படின்ற சினாரியோ தான் 2026ல திமுகவுக்கு உகந்ததான ஒரு சினாரியோ. அது இல்லாமல் போனால் ரொம்பவே கஷ்டம். 2 பக்கத்துல இருந்தும் இடியை சந்திக்க தயாராக இருக்க வேண்டும் திமுக. இன்னைக்கு ஒரு சினாரியோவை பார்த்தோம் நண்பர்களே. இன்னும் சில சினாரியோக்களை வந்து வருகின்ற பதிவுகளில் பார்க்கலாம். சரி, இதுல புலி ரெண்டுத்தையுமே காணாம இந்த ஜோசியத்துல அப்படின்றீங்களா? இதோ புலி இருக்குது. மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம். வணக்கம்.